இன்றைக்கும் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. யாத்திராகமம் 27வது அதிகாரம் 18ஆம் வசனம். பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமுமாய் இருப்பதாக அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்லையும் ஆண்டவரே, இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் எங்கள் ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. நேரம் ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. இப்போ யாத்திராகமும் இந்த 27:18 தேவன் முதலில் தேவனை பலி செலுத்துகிற ஒரு இடம், ஆராதனை ஸ்தலம் அமைக்க சொல்லி அதனுடைய எல்லா அளவுகள் காரியங்கள் எல்லாம் மோசேக்கு திட்டம் தெளிவாக சொல்லி முதல்ல அமைக்கப்பட்ட ஆராதனை ஸ்தலம் ஆசாரிப்பு கூடாரம் ஆண்டவர். சரி, அதுக்கு முன்னாடி எங்க ஆராதிச்சாங்கன்னா ஆபிரகாம் காலத்திலிருந்து மோசே வரைக்கும் எந்த இடத்துக்கு அவர்கள் போனாலும் அங்கே சின்னதாக ஒரு பலிபீடத்தை என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. அந்த பலிபீடத்தை கட்டி அதன் மேலே தன் தகவல் பலிகள், போஜன பலிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, வச்சு பலிகளை செலுத்துவார்கள். தேவன் பரத்திலிருந்து இறங்கி அந்த பலிகளையும் அவர்கள் செஞ்ச காரியங்களையும் அவர்களுக்கு என்ன பண்ணுவார், நிவர்த்தி செஞ்சு தேவன் அதை என்ன பண்ணுவார், அங்கீகரிப்பார். ஏன் ஆபேல் காயின் செலுத்தினாங்களா பலி, அது கூட இப்படிதான். தேவன் அவங்க நினைச்ச ஒரு இடத்துல போய் என்ன பண்ணாங்க, பலிகளை செலுத்தினாங்க. ஆண்டவர் அதை என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த மாதிரி வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஜனங்கள் அவர்கள் செல்லுகிற ஒவ்வொரு இடத்திலையும் தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள், பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். அந்த இடமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதலில் இந்த சீன் வனாந்திரத்தில் தான், சீனாய் என்ற மலையடிவாரத்தில் கர்த்தர் என்ன பண்ணார், முதல்ல இந்த 100 முழம் நீளம், 50 முழம் அகலம், 5 முழம் உயரம் உள்ள ஒரு ஆராதனை ஸ்தலத்தை ஆண்டவர் முதலில் என்ன பண்ணார், அவங்கள செய்ய சொன்னார். முதலில் மோசே இடத்துல சொல்லும் பொழுது சொல்லப்பட்ட அளவுகள் எல்லாம் இருந்தது. சரி, பின்புதான் தேவன் என்ன பண்ணார்னா, ஏசாயா 66:1 படிக்கல. ஏசாயா 66:1. சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. ஆண்டவர் சொல்றாருங்க, என்ன சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. உயரமான இருக்கிற நம்ம தேவனுக்கு எத்தனை அடி உயரமா சொல்லுங்க, 5 முழம் உயரம். எத்தனை முழம் உயரம்? மகானம் எனது சிங்காசனம், பூமி எனது. உக்காந்தாவே இவ்வளோ ஆயிடுச்சு நம்ம ஆண்டவர். சிங்காசனம்னா அப்படி உட்கார, நம்ம சேர்ல உட்கார சிங்காசனம், அதுதான் உட்காந்துருக்காரு. அது காலை தொங்கப்பட்ட இடம் பூமி. அவ்வளோ உயரமான நம்ம ஆண்டவர், அவர் ஆசாரிப்பு கூடாரம் எவ்வளோ சொன்னார், 5 முழம் உயரம். 5 முழம் உயரம். 5 முழம் உயரம்னா கிட்டத்தட்ட 8.8 அடி, 9 அடி வரும். எவ்வளோ? எத்தனை அடி? 8.75 அடி. எட்டு அடி 9 அங்கெல்லாம் கிட்டத்தட்ட வரலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஆண்டவர்
அந்த ஆராதனை ஸ்தலத்தில் வந்து பலிகளை அவர்கள் செலுத்துகிற பொழுது அவர்கள் எப்பேற்பட்ட பாவம் மீறுதல் எது செஞ்சாலும் என்ன பண்ணோம், பலிகளை செலுத்த உடனே ஆண்டவர் அந்த ஸ்தலத்துக்குள்ள இறங்கி அவர்கள் செய்கிற பாவங்களையும் தவறுகளையும் என்ன பண்ணார், மன்னிச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு காரியங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அது 3 பகுதியா இருந்தது, உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். முதல் பகுதி பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். சொல்லுங்க, பிரகாரம், 3 பகுதியாக அது இருந்தது. அதே போல பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அப்புறம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல எழுதுங்க, படிங்க சீக்கிரம். எழுதும் போது சொல்ற ஆலயம் நீங்களே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் அன்றைக்கு அந்த அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவனுடைய மகிமையால அவர் வல்லமை நிறைந்த இந்த ஆவியானவர் அந்த சுவாச ஸ்தலத்தை என்ன பண்ணாரு, நிரப்பினார். அதே போல பவுல் சொல்லும்போது சொல்றார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. நாம எதுக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள. ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர், அந்த கூடாரத்திலே சின்னது, அதை விட சின்னதா அரடியா இருக்கிற இருதயத்துக்குள்ள நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அரடி எவ்வளோ, யாரு, ஒரு கைப்பிடி ஒயிட், அதுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்ப கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் சொன்னதுக்கு ஒரு மிகப்பெரிய காரியங்கள் உண்டு. இன்றைக்கு நம்ம ஆன்மாவுக்குள்ளதான் ஆசாரிப்பு கூடாரத்தின் தன்மைகள்லாம் அடங்கி இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த பொருட்களை சொல்லுங்க. குத்துவிளக்கு, தூபபீடம், சமூகாபத்து மேல் 3 காரியங்கள் இருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம ஆன்மாவுக்குள்ள, சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு, இந்த ஆன்மாவுக்குள்ள எப்பொழுதும் என்ன செய்யணும், தினசரி சமூகாபத்து மேஜைகள். அப்படின்னா இன்றைக்கு தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகள் தான் அப்பமா இருக்கிறது. நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன், என புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வார்த்தையா இருக்கிற தேவனுடைய அப்பம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், என்ன செய்யணும், அதை புசிக்கணும். என்ன செய்யணும்? ஆமா, பைபிள் ரீடிங் அனுதினமும் நம்ம வாழ்க்கையில தேவை. நேற்று எல்லாரும் யார் யார் பைபிள் படிச்சது கை தூங்க பார்க்கலாம். இப்படி இருந்தா எப்படி? பைபிள் என்ன செய்யணும், படிக்கணும். நீ படிக்கலையா? நைட்டு படிச்ச. இப்போ டெய்லியும் இருக்கணும் இந்த ஆன்மாவுக்குள்ள. ஸோ செகண்ட் என்ன இருக்கு, குத்து விளக்கு, எப்பொழுதும் எரிகிற விளக்காய் இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த குத்து விளக்கு எப்பொழுதும் என்ன செய்யணும், எரிஞ்சிக்கினே இருக்கணும். ஆனால் அணைக்க கூடாது. என்ன செய்யணும், எரிஞ்சிக்கினே இருக்கணும் குத்து விளக்கு. எங்க? பரிசுத்த ஸ்தலத்துல. இப்போ இன்றைக்கும் அபிஷேகம் பெற்று ஆவியானவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கணும். அதே வாசிங்க யாத்திராகத்துல தூபபீடத்தை வாசிங்க. யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 1-8 வரையும். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூபபீடத்தையும் சீத்து மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது ஒரு முழ நீளமும் 1 முழ அகலமான சதுரமும்
வாசிங்க ஸ்ட்ரைட்டா. உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. காலை மாலை எப்போது என்ன செய்யணும்? விளக்கு கழுவும் போது தூபம் என்ன செய்யணும்? அதுல போடணும். என்ன செய்யணும்? தூபத்தை போடணும். தூபபீடம் மேல எப்போது என்ன செய்யணும்? தூபத்தை போடணும். இந்த பரிசுத்த ஸ்தலம் என்றப்படுகிற அப்படி ஆன்மாவுக்குள்ள எப்போது என்ன செய்யணும்? தூபத்தை போடணும். என்னன்னா அதுல போடணும்? கலைபோலம், குங்கிலியம், அல்பான் பிசின், சாம்பராணி. இந்த 4 பொருளையும் தனித்தனியா எடுத்து இடிச்சு 3 வேளை என்ன செய்யணும்? அந்த தூபபீடத்துல தூபத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கட்டாயமா போடணும். நம்ம ஆளுங்க சொல்றாங்க உடனே ஆண்டவருக்கு என்னதுன்னா உடனே பாட்டு தான் தூபம்ன்றாங்க. என்னது? இசக்கரி எல்லாம் வச்சு நல்லா டாயின் வாசிச்சு நல்லா ஒரு எல்லாம் இசைக்கருவிலாம் வச்சு வாசிச்சு பாட்டு பாடுறது தூபம்னு நினைக்கிறேன். அது இல்லை தூபம். சொல்லுங்க, துதி ஸ்தோத்திரம். எப்படி? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா தூபம் போடுறாங்க, உள்ளவே புகையை போடுறானுங்க. தூபத்துக்கு பார்த்தா புகையை போட்டுவிட்டு அதில் பாட்டு பாடுறாங்க. புகையை போட்டுட்டு அதில் பாட்டு பாடுறானுங்க. புகை போடுறது தூபம் இல்லைங்க. ஆன்மாவில இருந்து ஆவில இருந்தும் தேவனை உயர்த்துவதே தூபம். அல்லேலூயா, அல்லேலூயா. பல மணி நேரம் துதி ஸ்தோத்திரம். துதியில் அப்படியே நிரம்பி இருக்கணும். என்ன பண்ணணும்? துதி நிரம்பி இருக்கணும். 3 பொருள்களையும் சேர்த்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக எப்போதும் தூபபீடத்தில் என்ன பண்ணணும்? தூபம் போட்டுக்கொண்டே இருக்கணும். வேலை செய்யணும். ஆன்மா காலையில் அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணணும்? தூபத்தை போடணும். ரெக்கமெண்ட் செய்ய அதிகமாக நல்லா எழுதியிருக்கிறார். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா, ஆனந்த மழையில் நனைத்து தினம் நன்றி சொல்ல இறையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து என்ன பண்ணணும்? தூபத்தை உங்க ஆன்மாவில் என்ன பண்ணணும்? போடணும். ஆசாரிப்பு கூடாரத்துல தான் அங்க பரிசுத்த தலத்துல இருந்தது இல்லை. இன்னைக்கு ஒரு பரிசுத்தவாட்டி என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதருக்குள்ளையும் எப்போதும் இந்த தூபம் என்ன பண்ணணும்? ஆமா, உலகத்துல என்ன பண்றாங்க? தூபத்தை என்ன பண்றாங்க? காட்டுறாங்கல்ல. புரியாம காட்டுறாங்க. நம்ம ஆளுங்க புரிஞ்சு அவன் புகை போடுறானுங்க பலிபீடத்திலேயே. என்ன புகை? கலர் கலரான லைட்டை போட்டு கலர் கலரான புகையை போட்டு. அது இல்லைங்க தூபம். ஆத்துமா ஆவிலிருந்து தேவனை உயர்த்துவது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில போடணும். போட்டா கர்த்தர் நம்ம ஆன்மாவில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவரே தான் நமக்குள்ள வாசம் பண்ணினே இருக்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்கிறார் இதயத்தில். அப்படிதானே? அல்லேலூயா. ஆமா, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா நமக்குள்ளே என்ன பண்ணார்? அவரு வாசம் பண்ணுகிறார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா விண்ணப்பம், வேண்டுதல், துதி, ஸ்தோத்திரங்களை எப்போது என்ன பண்ணணும்? வாசிங்க.
தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வரலையா? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரம் நிரம்பி இருக்கணும் ஆத்மா, நம்முடைய ஆத்மா ஆவில. தேங்க்யூலா. இதுதான் தூபபீடனுடைய காரியங்கள். குத்துவிளக்கு யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. பசு பொன்னினாலும் ஒரு குத்துவிளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொட்டுகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். எல்லாம் சுத்த பசும்பொன். நீ போய் வீட்டில் போய் படிச்சுக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கணும்? அது சுத்த பசும்பொன். குத்துவிளக்கு எப்படி இருக்கணும்? கிட்டத்தட்ட 4.8 பவுன்ல 21 கிலோகிராம் வரும் அந்த குத்துவிளக்கு. சுத்த பசும்பொன்னால செஞ்சது குத்துவிளக்கு. அது எப்போது என்ன பண்ணோமா? எரிந்து கொண்டே இருக்கணும். அதுல 6 கிலோ மொக்கு வருது, பழம் வருது, பூ வருது. என்னது சொல்லுங்க? மொக்குன்னா மொட்டு நம்ம சொல்றோம்ல, பூக்கு வர மொட்டு, பழம், பூ எல்லாமே இருக்கு அந்த குத்து விளக்குல. இது எதை குறிக்கிறது என்றால், இந்த பசுமன் சுத்த பசுமனா விசுவாசத்துல நிறைஞ்சு இருக்கணும். எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? பொன் என்பது விசுவாசத்தை குறிக்குது. விசுவாசம் நிறைஞ்சிருக்கணும். அந்த விசுவாசம் எப்பொழுதும் எரிஞ்சுன்னு இருக்கணும். அல்லேலூயா. அது அணைஞ்சு போகிற இல்ல அவிசுவாசம் எண்ணங்களை கொண்டு வருகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் விசுவாசம், பூரண விசுவாசம். பூரண பசும்பொன் பூரண விசுவாசத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுதும் விசுவாசத்துல நிறைஞ்சு இருக்கணும். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொன்னார்? அப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா யோவான் இருந்தார். யோவான் மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வாசிங்க. அப்போது உங்க வீட்டில் உள்ள அனைவருக்கும் அந்த வெளிச்சம் அந்த விளக்கு, அந்த குத்து விளக்கு எரிஞ்சினே இருந்துச்சுன்னா அந்த வெளிச்சம் தன்னுடைய வீட்டில் இருக்க எல்லாருக்குள்ளேயும் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ள இந்த விசுவாசத்தின் எண்ணங்கள் எப்போதும் அவங்க விசுவாசத்துல நிறைந்து வாழ்ந்தா நம்ம வீட்டில் இருக்கிற யாவருக்குள்ள அந்த விசுவாசம் என்ன பண்ணும்? பற்றி பிடிக்கும். அல்லேலூயா. எப்பொழுதும் அதில் என்ன பண்ணும்? தூபம் போட்டுனே இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும் குத்து விளக்கு. சரி, நெக்ஸ்ட்ல மகாபரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருந்துச்சு? மகாபரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை. இன்னைக்கு எங்க இருக்குது உடன்படிக்கை? நாம கூட உடன்படிக்கை பண்ணோம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது உடன்படிக்கை எத்தனை பேர் பண்ணது? கருத்துக்கு பார்க்கலாம். ஞானஸ்தானம் எடுத்தீங்கல்ல, உடன்படிக்கை பண்ணீங்களா? பாவம் தெரியல ஒரு சிலர். நல்லா உடன்படிக்கை பண்ணி தான் என்ன எடுக்கணும்? சரி, திருமணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணையும் என்ன பண்றாங்க? நினைச்சு கேட்கறாங்கல்ல, நிச்சயதார்த்தத்துல என்ன சொல்றாங்க? ஹலோ சொல்லு நாகம்மா. ఏం చెప్పినారు నిన్ను? இந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்குதா அவனுக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க? கேட்கறாங்கல்ல நிச்சயதார்த்தத்துல. ஆமா, அப்போ பொண்ணையும் கேட்கறாங்க, இவரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா
ஏன்னா 2 பேருக்குள்ள என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுபோல ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உடன்படிக்கை இருக்கணும். மரித்தாலும் நான் என் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு தெரியல, வாவான்னு தண்ணியில பிடிச்சி அமைக்கி குழந்தை ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்து ஞானஸ்தானம் ஒரு சிலருக்கு தெரியவே இல்லை. இனிமேல் என் சுய இஷ்டமா வாழ மாட்டேன், ஆண்டவர் சொல்லுகிறபடி வாழ்வேன். முதலாவது உடன்படிக்கை சொல்லுங்க, தெரிஞ்சுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க முதலாவது என் விருப்பப்படி நான் வாழ மாட்டேன், வசனம் சொல்றபடி நான் வாழ்வேன் என்ற ஒரு உடன்படிக்கை. யாரா கூட பண்றோம்? ஆண்டவரோட உடன்படிக்கை பண்றோம். அப்ப அந்த உடன்படிக்கை எங்க இருக்குது? ஆத்துமாவில் இருக்குது. உண்மையான உடன்படிக்கை நாம செஞ்சா ஆத்துமாவில் எத்தனை உறுப்பு இருக்குது? ஹலோ, ஆத்துமாவில் எத்தனை உறுப்பு இருக்குது? 5 போர்ஷன் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் போர்ஷன் உணர்வு, சுபாவம், ஆசாபாசம், வாஞ்ச, தெரிந்து கொள்ளுதல். இந்த 5 போர்ஷன் இருக்குது. எதுல? ஆத்துமாவில். ஆனா ஒரு சிலர் பாட்டெல்லாம் பாடுறாங்க, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன் முகத்தை நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் பொன் முகந்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா. வாஞ்ச சொல்லுங்க, ஒரே ஒரு வாஞ்ச. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு உலகம் ஆசாபாசம் வெளியிலே ஓடி இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் இப்படி என்ன பண்ணாது, வராது. வாஞ்ச ஆண்டவர் மேலேயே வாஞ்ச இருக்கணும். அந்த உடன்படிக்கை சரியா இருக்கணும். அந்த உடன்படிக்கை அங்கதான் இருக்குது. அப்போ ஆத்மாவில் உடன்படிக்கை பண்ணணும். நம்முடைய ஆத்மாவும் தேவனோடு என்ன பண்ணணும், அது ஒன்றா இருக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருதயத்தை எங்கெங்கேயோ விலை கொடுத்து வாங்கிடுறாங்க, விலை கொடுத்துடுறாங்க. இந்த பிள்ளைகளாம் ஒரு நிமிஷம் காமனா இருக்கும். இந்த இருதயத்தை என்ன பண்றாங்க, யாராருக்கு கொடுத்துடுறாங்க. இருதயத்தை யாருக்கு தரணும்? நல்லா சத்தமா ஒரு வாடி சொல்லுங்க. இருதயம் யாருக்கு சொந்தம்? இன்னொரு நல்லா சத்தமா சொல்லுங்க சின்ன பிள்ளைங்களாம் கூட. அல்லேலூயா. ஆமா, அந்த உடன்படிக்கையிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமா, உடனே உலகத்துல எவனா ஒருத்தன் வருவான், எவ்வளவு ஒருத்தன் வருவான், வந்து என்ன செய்வான், என் இருதயமெல்லாம் உண்மையிலே இருக்கு. இருதயத்தை கொடுத்துட்டு அவன் எப்படி உயிரா இருப்பான்? ஆனா ஒன்று போல இருந்தது என்று சாமுவேல்ல நீங்க போய் படிச்சீங்க. யோனாத்தனுடைய இருதயமும் தாவீதினுடைய இருதயமும் எப்படி இருந்துச்சா? ஒன்றாக இருந்தது. நேசம், அது பாசம். அதுபோல நம்ம ஆண்டவர் மேல எப்போதும் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாசம், வாஞ்ச, இதெல்லாம் ஆண்டவர் மேல இருந்தா நம்ம வீடு கூட, நம்ம ஆத்மா கூட ஒரு சின்ன வீடு, ஒரு ஆலயமாய் தேவன் நமக்குள்ள எப்போதும் வாசம் பண்ணி கொண்டு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உணர்வு பகுதியில கர்த்தரை எப்போதும் நம்ம தேடணும். ஒரு சிலருக்கு உலகம் உலகம் என்று சொல்லி இருள் அடைந்தது என்று ரோமர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரை தேடுகிற உணர்வு உள்ளவன் இருதயம் ஒண்ணு கூட இல்லை. வியாபாரத்துக்காக, காசுக்காக, தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக தான் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஆண்டவரை தேடுற மாதிரி தேடுறாங்க. அப்படி இல்லை. அப்படி அவர்களுடைய இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியாச்சா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த
ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஹல்லேலூயா. உணர்வே இல்லைன்னா லாஸ்ட்ல அந்த இருதயம் என்ன ஆயிடும்? இருள் அடைஞ்சு போயிடும். ஆகவே உணர்வோடு வாஞ்சையோடு, ஒரு சிலருக்கு வாஞ்ச உலகம், பணம், ஆசாபாசம், இதெல்லாம் இருந்தா ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உடன்படிக்கை சரியாக இல்லை என்று அர்த்தம். ஆண்டவர் எப்பொழுதும் வந்து வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் நம்ம இருதயம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தூபபீடமும் குத்து விளக்கும் எரிந்து கொண்டே இருக்கணும். உடன்படிக்கை பற்றி நம்மோடு தேவனோடு எப்பொழுதும் ஒரு சரியான உடன்படிக்கை இருக்கணும். சரியான உடன்படிக்கை இருக்கணும். இப்ப நம்ம செல்லுல மற்றவர்களுக்கு போன் பேசும்போது அவங்களுக்கு இல்ல நமக்கு டவர் வரலன்னா அவர் பாட்டு என்ன பண்ணுவாரு? ஹலோ, கேட்கலங்க. இன்னைக்கு அநேகர் அது மாதிரி தான். பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், பல மணி நேரம் நான் இது பண்றேன், அது செய்யறேன்னு சொல்ற உண்டு. ஆனாலும் அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கிறது இல்லை. சும்மானா சொல்லிக்கிறது. நான் என்ன பண்ணிட்டேன்? உடன்படிக்கை சரியில்லை. யூதாஸ் மாதிரி பணத்து மேலேயும் வாஞ்ச இருந்துச்சுன்னா உனக்கும் தேவனுக்கும் எப்படி ஒரு நல்ல உடன்படிக்கை இருக்கும்? யூதாஸ் இயேசுநாதர் கூடவே தான் இருந்தாரு. ஆனா அவனுடைய எண்ணம் எல்லாம் எதில் இருந்துச்சு? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஏன் அந்த உடன்படிக்கை சரியாக இல்லைன்னா அவனுடைய எண்ணம் எல்லாம் நோக்கம் எல்லாம் எதில் இருக்கும்? பணம் 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 பணம். யூதாஸ் கூடவே இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியும். ஒரு வாஞ்சி அது மாதிரி. ஆகவே நாமுடைய வாஞ்ச எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்முடைய ஆசை வாஞ்ச எல்லாம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அப்பதான் நீங்க முட்டி போட்டு முழங்கால் போட்டு ஆண்டவரே அப்படின்னு சொன்னா தேவ மகிமை நம்ம ஆலயத்தை நிரப்பினது போல நமக்கு இந்த நாளிலும் தேவனுடைய வல்லமை நம்ம சரீரத்தையும் ஆத்துமாவை நிரப்பும். ஹல்லேலூயா. அப்படி நிரப்பலனா உடன்படிக்கை உனக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை சரியில்லை. உன் தூபபீடத்துல எப்பொழுதும் தூபம் என்ன செய்யல? போடல. உன் குத்து விளக்கு எரியல. அப்பப்ப கொளுத்திட்டு அப்பப்ப அணைக்கிறது இல்லை. ஒரு சில சர்ச்சில வந்தாதான் என்ன பண்ணுவாரு? நிறைய காரியங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் சொன்னதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆமா, இருதயம் எப்பொழுதும் தேவன் வந்து வாசம் செய்கிற வாசஸ்தலமாய் அது இருக்கணும். அன்றைக்கு இருந்த அந்த வாசஸ்தலம் இல்ல, இன்னைக்கு நமக்குள்ளேயே வாசஸ்தலம் இருக்கிறது. இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள எப்பொழுதும் இருந்தா நம்முடைய ஆன்மாவும் எப்பொழுதும் செழிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. ஆத்மா தான் விசேஷமானது. ஹல்லேலூயா. ஆகவேதான் யோவான் சொன்னார், உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. உன் ஆத்மா எப்போதும் செழிப்பா இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தால நம்ம இருதயத்தை ஆன்மாவை நம்ம என்ன பண்ணணும்? நிரப்பிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் நம்ம இடத்துல வாசம் செய்கிற ஸ்தலமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்ம நிரப்ப முடியும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.